பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிம்படும்படி கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. கண்களை மூடி வார்த்தைகளினால் தேவன் நம்மோடு இடைபடும்படி ஜெபிக்கலாம். எங்கள் மத்தியிலே வாசல் செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, வானமக்கு சிங்காசன பூமிமக்கு பாதபடி ராஜா, வார்த்தையினால் எங்கள் மேல் அசைவாடுவீராக. இந்த வார்த்தை உலகமெல்லாம் கடந்து போய் அநேக கர்த்தர் உடைந்த உள்ளங்களை ஆற்றி தீர்த்து அரவணைத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இங்க கூடி கேட்கிற ஒவ்வொருவரோட கண்களும் திறக்கப்படட்டும். இந்த கர்த்தாவே யூடியூப் சேனல் மூலம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே கஷ்டங்கள் கண்ணீர்கள் மாற உதவி செய்வீராக. தேவனே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு குடும்பத்திலும் அடியேனுடைய ஆசீர்வாதம் அநேகர் மேல் தங்க தாவரிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 34:10 ஒருவர் வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்னவா ஒரே ஒரு நன்மை கூட என்னவா குறைபடாது. வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிறவர்களை எப்படி தேடணும்னா, அவர் தேவ சமூகத்துல உன்னுடைய மாம்ச கண்கள் மறைக்கப்பட்டு ஆவி கண்கள் திறக்கப்பட்டு உன்னுடைய ஜெப தூபம் தேவ சமூகத்துல தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது உண்மையான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான ஜெபம், அதுல பொய்யான ஜெபம் இருக்குதானா? இருக்குது. கண்ணை மூடுவோம், கொஞ்ச நேரம் சோதரணுவோம், கொஞ்ச நேரம் நினைப்போம். இல்லை, ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒருவேளை நான் கடவுளை உண்மையா தேடுறேன், எனக்கு குறை இல்லை, ஆனா ஒருவேளை நான் இன்னும் உண்மையா தேடி இருக்கிற சில குறை உண்டுன்னா கர்த்தருடைய கிருபையினாலே உன் குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவாராக. அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே தேவ சமூகத்திலே இந்த நாளிலே தேவனோடு நான் கேட்டபோது அவர் வேதாகமத்திலே எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தையை நான் தியானிக்கும்படி கிருபை செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2 ஒருவர் வாசிக்கலாம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாலே கடந்து போனாங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் என்றான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எல்லாரும் மலைக்கு ஏறுறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? மலைக்கு ஏறுறாங்க. நீ மலைக்கு ஏற வேண்டிய அவசியம் இல்லை. நீ மலைக்கு ஏற அளவுக்கு நீ அவ்வளவு பரிசுத்தமானும் கிடையாது. மலைக்கு ஏறுறவங்கெல்லாம் எல்லாமே அப்படியே கடவுளுடைய கிருபைனால தேவ அருளை பெற்றவங்களா கிடையாது. ஆனா அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மலைக்கு போற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவன் மலைகளை படைத்தவர். அவர் மலை தெய்வம் இல்லை. மலைகளை படைத்த தெய்வம் மலையிலிருந்து இறங்கி வராரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகளிலிருந்து இறங்கி வருகிற உயிர் உள்ள தெய்வம் அப்படி இறங்கி வரும்போது ஒருத்தன் மலடி வாரத்துல கேட்கிறான். மலடி வாரத்துல ஏண்டா யாரு கேட்கிறாங்க? மலடி வாரத்துல யாரு ஜெபம் பண்றாங்கன்னு பார்த்தா, ஊருக்கு உள்ள சேர்க்க கூடாத, ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவன் முகத்தை பார்க்க கூடாதபடி அவனை வெறுக்கப்பட்ட அந்த மனிதன் குஷ்டரோகி மலை அடிவாரத்தில் இருக்கிறான். இல்லையிலோயா? இப்போ மலை அடிவாரத்தில் இருக்கிற குஷ்டரோகிக்கு மலை மேல ஏறி கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? தேவ பிள்ளைகளை, முடியாதவர்களுக்கு
நடக்க முடியாம வியாதியில, போராட்டத்துல, கஷ்டத்துல, கண்ணீரில, உபத்திரவத்துல, பாடுல நிறைந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத மக்களுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் மலையிலிருந்தே இறங்கி வரார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி மலையிலிருந்தே இறங்கி வருகிறார் ஆண்டவர். யாருக்காக? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. அந்த குஷ்டரோகி ஒரு ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம்? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்கு. உமக்கு சித்தமானா ஜெபம் எப்படி பாருங்க, நான் சுகமடையணும்னு அவர் ஜெபிக்கல. நீ விரும்பினா இந்த பாவி மேல இறக்க வைங்க, நீ இறங்கனா, நீ விரும்பினா, நீ என்ன நேசிக்க கூடுமானா, நீ என் சொந்தக்கார தெய்வமா இருக்குமானால், நான் உன்னை உண்மையா உன்னை நோக்கி கூப்பிடுறது சாத்தியக்கூறு இருக்குமானா, இந்த குஷ்டரோகி மேல உன் கண்களிலே இரக்கம் கிடைச்சா என்ன சுத்தமாக்கு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா? என்ன சுத்தமாக்கு. நான் அழுக்கான நிலைமையில் இருக்கிறேன், நான் ஒரு வியாதியில இருக்கிறேன், என் மேல ஏதோ ஒரு காரியம் அமர்ந்து நான் ஆரோக்கியம் இல்லாதபடி என்ன ஒரு வேதனைப்படுத்துது, நான் கஷ்டப்படுறேன், ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன், எனக்கு நீ கொடுத்த சரீரம் இல்ல, இந்த சரீரத்துக்கு மேல ஏதோ ஒரு கிரியை வந்து என்னை வேதனைப்படுத்துது, நீ என்ன செய்ய? உமக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்கு. தேவ பிள்ளைகளே, வாசித்து பாருங்க மத்தேயு 8 இப்போ 3 வாசிங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றான். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய மகாபெரிய கிருபை. தேவ பிள்ளைகளே, தெய்வத்துடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, மாத்திரை மருந்து செய்யற மாதிரி எல்லாம் ஆண்டவர் கிடையாது. மாத்திரை மருந்து கொடுக்கிற படிச்ச டாக்டர் சொல்லுவாரு, 3 வேளைக்கு கொடுத்திருக்கிறேன், 3 நாளைக்கு 3 வேளை போடணும், சாப்பிட்டு திரும்பி நீ என்கிட்ட வரணும், அப்படி சொல்லி அனுப்புவாரு டாக்டர். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. தேவ பிள்ளைகளே, அவருடைய கரத்தில் இருந்து வல்லமை புறப்படும் போது எந்த ஒரு மனிதனையும் சுகப்படுத்துகிற வல்லம் அது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேரு வெளிய சுத்தமா இருக்கிறாங்க, உள்ள சுத்தம் கிடையாது. ஹல்லேலூயா. வெளி தோற்றம் எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு. வெளிய நல்ல அழகா அலங்கரிக்கிறாங்க, ஆட ஆபரணங்களை போட்டு, மையினால கண்களை தீட்டி, பவுடர்களால முகங்களை ஜொலிக்க வைத்து, பலவிதமான வாசன திரவங்களினால கூந்தலை அழகுபடுத்தி, பட்டு பீதாம்பரங்களும் விலையேறப்பட்ட வைர அடிகளையும் சரீரங்களிலே அலங்கரிக்கப்பட்டு ஒய்யாரமா வீதியிலே நடந்து வந்து தான் நல்லா இருக்குன்னு வெளிப்படுத்துறாங்க. ஆனா உள்ளமோ சுத்தமா இல்லை. இல்லையா? ஆனா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயங்களை பார்க்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொட்ட உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் என்ன செய்தான்? அப்படியே பாருங்க, ஒரு அற்புதம் அங்க மனிதனுக்கு நடக்குது, சுத்தமாகறான் மனுஷன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கூட உன் இருதயத்துல சுத்தம் இல்லாதபடி கூனி குறுகி எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க? வாழ வேண்டிய வயதிலே செத்து போறாங்க. ஆனால் ஆண்டவரிடத்துல வரும்போது உனக்கு கர்த்தர் என்ன செய்றார்? எந்த சூழ்நிலையும் நீ தைரியமா வாழ்வதற்குண்டான சகலவிதமான சூழ்நிலைகளை, கிருபைகளை கர்த்தர் உனக்கு உருவாக்கி தருகிறார். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வாழ்வதற்குண்டான கிருபைகளை தேவன் தருகிறார். உன் இருதயத்தை பலப்படுத்துகிறார் ஆண்டவர். உன்னை சுத்தம் செய்கிற தேவன் அவர். கெட்டு போன பாவிகளை சுத்தம் செய்கிற தேவன் அவர். பாவிகளை ரட்சித்த தேவன் அவர். மறுவாழ்வு கொடுக்கிறவர் அவர். மலை அடிவாரத்தில் இருந்த குஷ்டரோகி இப்போ ஊருக்குள்ளே கம்பீரமா வருகிறான். தேவ பிள்ளைகளே, கூடி குறுகி கிடக்கிற உன்னை தேவன்
கர்த்தருடைய மகா கிருபையினால் உன்னை எழுந்து நடக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்ப நீ என்ன செய்யணும்? நீ அவரோடு இருக்கும்போது அவர் உன்னை விடுதலையாக்குற தேவனா இருக்கிறார். வாசித்து பாருங்க, 4 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ இத ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய மகா கிருபையினால ஆண்டவர் என்ன சொன்ன? சுகப்படுத்திட்ட உடனே நீ என்ன செய்யணும்? சுகம் பெற்றதுக்கு உண்டான காணிக்கையே மோசே பக்தர்கிட்ட கொடுக்கணும். நீ கொண்டு போய் அல்லேலூயா. தோ பிள்ளைகளை, குஷ்டரோகி கிட்ட ஏது காணிக்க? குஷ்டரோகி கிட்ட காணிக்கை இருக்குமா இருக்காதா? குஷ்டரோகி என்ன வேலை செஞ்சிருப்பாரு? எந்த வேலையா? பிச்சை எடுத்திருப்பாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா. பிச்சை எடுத்த காசு கையில் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த இந்திக்காரங்க ஏகப்பட்ட பேரு நல்லா இருக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இந்த போலீஸ் துறை இந்த செய்தி கேட்கறாங்க. எந்த போலீஸ்காரனா பார்த்தா கூட இதற்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். இந்த செய்தியை பார்க்குறவங்க, நீங்க எல்லாம் ஒரு பெரிய ஆபீசரா இருந்தா கூட ஸ்டெப் எடுக்கலாம். அந்த தேசத்துல எங்கிருந்தோ வந்து நல்லா இருக்கிற நாடா பிச்சைக்கார நாடா மாத்தி ஒவ்வொரு சிக்னல்லையும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறோம் குழந்தை வச்சுக்கின்னு பிச்சை எடுத்துங்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு பிச்சைக்கார நாடா? இதுக்கு இந்த கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துன்னு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி கிடையாது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி சரீரங்களே உண்மையிலேயே வந்து பலவீனமா இருந்தாக்கா பிச்சை எடுக்கிறாங்கன்னா அது போட்ட தான தர்மம், அதுல தப்பு இல்லை. தொழிலா செய்யறாங்க பாத்தீங்களா? இது மகா பெரிய பாவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே குஷ்டரோகம் உள்ளதான ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? கர்த்தருடைய கிருபையினால பிச்சை எடுக்கிறதுக்கு தான் அவன் என்ன செய்யற வேலை செஞ்சிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப என்ன பண்ணக்கூடாது? பிச்சை எடுக்கலாம் கூடாது. உனக்கு சுகத்தை கொடுத்துட்டேன். இந்த சுகத்துக்கு உண்டான காணிக்கையை யார்கிட்ட போய் செலுத்தணும்? என் தாசனாகிய நான் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனிடத்துல நீ என்ன செய்யணும்? காணிக்கையை செலுத்துவாயாக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவனிடத்துல ஒரு அற்புதத்தை அதிசயத்தை பெற்றாயானா அதுக்குண்டான கைமாறு காணிக்கை என்பது அவர் ஊழியம் இன்னும் வளருவதற்காக, சபை தேவைகளை சந்திப்பதற்காக கட்டளையிட்டார். அப்படியே போயிடக்கூடாது. சுகத்தை வாங்கிக்கணும். சபையில போய் அடங்கி ஊழியக்காருக்கு நீ என்ன செய்யணும்? ஒத்தாசையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் சுகத்தை பெற்றுட்டு போயிடுறாங்க. கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 9ம் 10ம் ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்று அவன் எழுந்து பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் சீஷரோடும் என்ன பண்ணாங்களா? பந்தி இருந்தாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இருக்கிற இடத்துல சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு இருப்பாரானா உன் குடும்பத்துல, இயேசு உன் பிள்ளைகளோடு இருப்பாரானா, இயேசு உம்மோடு இருப்பாரானா, இயேசு உன் கணவனோடு இருப்பாரானா சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. இயேசு இருந்த இடத்துல ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து என்ன செய்தாங்களாம்? பந்தியிலே அமர்ந்தார். ஆயத்துறையில் இருந்துதான மத்தேயு என்ற ஒரு மனுஷனை சீடனாக்குகிறார். ஆயத்துறை என்பது ஒதுக்கப்பட்ட இடம். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குஷ்டரோகியை போல ஆயத்துறையில இருந்தத மத்தேயு என்ன செய்றாரு? சீடனாக மாத்துகிறார். கர்த்தருடைய கிருபை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பசியோடும் பட்டினியோடும் கூனி குறுகி எங்கோ ஒரு மூலையில அமர்ந்திருக்கிறியா?
தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லையா? தேவனை விட்டு தூரமா இருக்கிறியா? ஏதோ ஒரு பகுதியிலே தேவனிடத்தில் உன்னை சேராதபடி உன்னை பட்டினி போட்டு இருக்கிறாங்களா? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இயேசுவிடத்திலே வரும்போது உன்னை திருப்தியான ஆகாரத்தினால் அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே சரி, உன் வாழ்க்கையிலே சரி, தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எத்தனையோ முறை பசினாலும் பட்டினினாலும் வாடி வதங்கி இருக்கிறோம். எத்தனையோ கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவரிடத்துல வந்த பிற்பாடு அவர் எப்படிதான் தருவாரு? பிரியாணியா. பிரியாணி பார்த்தாவே ஒரு சலிப்பு உண்டாகும். ஐயோ பிரியாணியா? தேவ பிள்ளைகளை, ஏன்? ஆண்டவரிடத்துல வரும்போது உன்னை திருப்தியா போஷிக்கிற தேவன் அவர். உன் சரீரத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். உன் நாவு நல்ல ருசிகரமான பதார்த்தங்களால உன் நாவை குளிர செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நீ பசியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வெளியே இருந்தா பசியா தான் இருக்கணும். இயேசு அண்டையிலே வரும்போது குஷ்டரோகி சுத்தமானான். ஆயத்தூரிலே அமர்ந்திருந்த மத்தேயு தேவனோடு சேர்க்கப்பட்டு பாவிகளும் அநேகரும் தேவ பந்தியை சந்தோஷத்தோடு புசித்து தேவனை மகிமைப்படுத்தினார். வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளை. அதே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கொள்வோம் கர்த்தருடைய கிருபையினாலே. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவருக்காக நீ துயரப்படுற, இல்ல தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துல வந்து துயரப்படுற, துன்பப்படுறன்னா, நீ கடவுளுடைய கிருபையினால பயப்படாத. நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். உன் துக்கம் சந்தோஷமா மாறும். எத்தனையோ இடத்துல நீ அழுதிருப்ப, அதுக்கு பலன் இருக்காது. எத்தனையோ பேர் முன்னாடி அழுதிருப்ப, எத்தனையோ பேர் காலில் விழுந்து உன் சூழ்நிலை மாறணும்னு கதறி இருப்ப, அதுக்கு பலன் இருக்காது. ஆனால் கர்த்தருக்குள்ள நீ வந்து கண்ணீர் வடிப்பாயானால், ஆராதனை வேலையில, ஜப வேலையில, வார்த்தை வேலையில நீ கண்ணீர் வடிப்பாயானா நீ பாக்கியவதி. ஏண்டா? ஆனா யாருக்கு முன்னாடி கண்ணீர் வடிக்கிறன்னா, உண்மையான சொந்தக்காரருக்கு முன்னாடி கண்ணீர் வடிக்கிற. கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சொந்தக்காரர் ஒரே ஒருவர், ஆண்டவராகிய இயேசு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவாங்க. அல்லேலூயா. வாசிங்க 5 வாசி பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சாந்த குணம் இருக்குமானா இந்த பூமியில வீடு வாசல சொந்தமா தருவாராம். கரங்களை தட்டி அல்லேலூயா. எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்த குணம். ஒருவேளை நீ குணம் கடகடகடான்னு பேசுற ஆளா இருந்தாக்கா, கர்த்தருடைய கிருபையால பேசி பேசி ஆசீர்வாதம் போயிடுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண? சாந்தம், அமைதி வேணும் உனக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன பண்ணுவாங்களாம்? சுதந்திரித்துக் கொள்றாங்க. அப்போ உனக்கு நல்ல வீடு வாசல் வேணும்னா நீ என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. கடவுளுடைய கிருபைனால தேவனிடத்துல ஜபத்தை ஏறெடுக்கணும். உன் பொறுமை எப்படியெல்லாம் காட்டணும்? எங்கெல்லாம் பொறுமை காட்டணும்னா, உன் கணவன்கிட்ட பொறுமையா இருக்கணும், உன் அப்பா அம்மா கிட்ட பொறுமையா இருக்கணும், உன் தாய் தோப்பங்கிட்ட பொறுமையா இருக்கணும், உன் பிள்ளைங்க இடத்துல பொறுமையா இருக்கணும், ஊழியக்கார இடத்துல பொறுமையா இருக்கணும், உனக்கு நன்மை செய்யற இடத்துல பொறுமையா இருக்கணும், நீ வேலை செய்யற முதலாளி இடத்துல பொறுமையா இருக்கணும், சம்பளம் கொடுக்கிற இடத்துல பொறுமையா இருக்கணும். பொறுமையை விட்டுட்டினா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமை. ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்தம், அமைதி. ஆச்சரியமா இருக்கும். உன் சாந்த குணத்தை பார்த்து பரலோகத்திலிருந்து ஒரு வீடு உனக்கு சாங்ஷன் பண்ணுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு சாங்ஷன் பண்ணுவார் ஆண்டவர். பூமியோட எல்லைய, பூமி நிலத்தை 1 ஏக்கரா 2 ஏக்கரா 10 ஏக்கரா 1 கிரவுண்டு 4 கிரவுண்டு உனக்கு சாங்ஷன் பண்ணுவார் ஆண்டவர். வானமும் பூமியும் அவருடையது. அல்லேலூயா. சாந்த குணம்.
அப்போ நீ சாந்த குணமா இருக்கும்போது உனக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீ மனதில் வச்சுக்க. நீ ஓடி ஓடி உழைக்கிற நல்லதுதான், பிரயாசப்படுற நல்லதுதான். ஆனா உனக்குள்ளே தேவன் இன்று சொல்ற அந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, எவ்வளோ காலமா நான் அலையிறேன் திரியிறேன், எனக்கு ஒரு வீடு வாசல் இல்லை அப்படின்னா நீ என்ன செய்ய? எங்கேயோ உனக்கு ஒரு தவறு இருக்கு. ஆண்டவர் உனக்கு கத்து கொடுக்கிறாரு. உனக்கு இப்போ தேவை அமைதி, சாந்த குணம், பொறுமை வேணும். வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளே, யோவானுக்கு எழுதின நிருபத்தில், யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3, 4 ஒரு வாசி பாருங்க. கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே தேவ பிள்ளைகளே, யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். ஒரு மனுஷன் ஜெபிச்சான், ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்கு. ஆயத்துறையில் இருந்த மத்தியை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்த போது அநேக பாவிகளும் தேவ சமூகத்திலே ஆகாரம் புசித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, சாந்த குணமுள்ளவங்க ஆசீர்வாதமான பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க அவரை சுமந்ததான தாய் ஊழியம் செய்தாங்க. ஆண்டவர் சுமக்கிற ஊழியம். அந்த அம்மா ஆண்டவர் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஆண்டவரே, கல்யாணம் நடந்தது, நீ என் சொந்தக்கார கூப்பிட்ட வந்த, இந்த திராட்சரசம் குறைவுபட்டு போச்சு, எனக்கு என்ன செய்யணும்? நீ திராட்சரசம் குறைவுபட்டு போச்சு, அதை நிறைவாக்கி தரணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்த? உடனே செய்தாரா? உடனே செய்தாரா? செய்யல. என்ன சொன்னாரு? என் வேலை ஒன்னும் வரல. கடவுளுடைய கிருபையினாலே தேவ பிள்ளைகளே, அவருடைய வேலை வந்தாதான் உன் காரியம் என் காரியம் கைகூடும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஆசை, உனக்கு வாஞ்ச, அதை சொல்லிக்கினே இரு. ஜெபத்துல தூபம் போல சொல்லிக்கினே இரு. அப்பா, சொந்தக்காரரே, என் தகப்பனே, 10,000 சிறந்தவரே, என் குல தெய்வமே, என் உண்மையுள்ள தெய்வமே, சொல்ல வேண்டியது சொல்லிக்கினே இருக்கணும். அவர் வேலை ஒண்ணு வரும் பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேரு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு அபாலாதா. அவர் வேலை வந்த உடனே உனக்கு சந்தோஷம். அவர் வேலை வந்துட்டா உன் துக்கம் சந்தோஷமா மாறும். கடவுளுடைய மகா கிருபை. ஆண்டவர், என் வேலை இன்னும் வரலமா, என் வேலை வரல பண்ண மாதிரி, என் வேலை வந்தா, அவர் வேலை வந்துச்சுன்னா உன்னை அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டா, அவர் வேலை உனக்கு வந்துட்டா உன் ஆசீர்வாதத்தை தடுக்க இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எவனுமே கிடையாது இந்த உலகத்துல. உன் ஆசீர்வாதத்தை தடுக்க எவனும் கிடையாது. கடவுளுடைய மகா கிருபை. என் வேலை இன்னும் வரல. அப்போ அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? அவரு சமூகத்திலே விடாம பக்தியிலும் பரவசத்திலும் சோத்திரத்திலும் ஜபத்திலும் கொடுக்கிறதுல துதிக்கிறதுல உபவாசம் எடுக்கிறதுல பயபக்தியோடு தேவ சமூகத்திலே நீ காத்திருந்து தூபம் போல ஜபங்களை ஏறெடுக்கும் போது ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். வாசிங்க யோவான் 2:11 வாசித்து பாருங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உன்னை தேடி வருது. இந்த அமர்ந்திருக்கிற பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்களே, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம்தான் உனக்கு முதல் அற்புதம் நடக்க போகுது. கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் உனக்கு நடக்க போகுது முதல் அற்புதம், ஃபர்ஸ்ட் அற்புதம். அதாவது இது கொஞ்சம் கொஞ்சம் அது இது அதெல்லாம் கடவுளுக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் கிடையாது. சும்மா அதெல்லாம் உன் பிரயாசம்.
அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்க அதுக்கு அழிவே கிடையாது. தேவ கிருபைனால அது உன்னை விட்டு போவாது, கர்த்தருடைய கிருபைனால. அப்போ ஆண்டவர் கானா ஊரிலே அவர் முதல் அற்புதம் செய்தது போல இந்த 9ஆம் மாதம் கடவுளுக்கு கிருபையில தேவன் பேசுறாரு. மீதம் இன்னும் எத்தனை மாசம் இருக்குது? இன்னும் 3 மாசம் இருக்குது கடவுளுடைய கிருபைனால. பிதா குமாரம் பரிசுத்தாவியான திரியேக தேவன் இந்த 3 மாசம் முடியறதுக்குள்ள உனக்கு அவரால ஒரு ஃபர்ஸ்ட் அற்புதம் நடக்க போகுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நினைச்சு 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 விடாம கர்த்தருடைய கிருபைனாலே ஃபர்ஸ்ட் அற்புதம் உனக்கு வாழ்க்கையில நடக்க போகுது கர்த்தருடைய கிருபைனாலே. ஆனா அது எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியாது, அது எப்படி இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. ஆண்டவருடைய கிருபைனாலே எங்கு பார்த்தாலும் வனாந்தரம். ஒரு மனுஷன் வந்து அவன் நிலத்தை பார்க்கிறான், வனாந்தரமா இருக்குது, பயங்கரமான வனாந்தரம். சாயந்தரமா பார்க்கிறாரு வனாந்தரத்தை, அவர் நிலம் வனாந்தரமா இருக்கு, தண்ணி கிண்ணி ஒண்ணு காஞ்சி வயலெல்லாம் வெடிப்பெடுப்பா கிடக்குது. போய் படுத்துட்டாரு. காலையில வந்து பார்க்கிறாரு, இடி இல்ல, மின்னல் இல்ல, மழை இல்ல. ஆனா அந்த நிலமெல்லாம் தண்ணீரால நிரம்பி இருக்கு. கரங்களை தட்டி எத்தனை பேரு என்ன ஆச்சரியம், எப்படி ஆச்சரியம். அவர் எப்படி துதிப்ப, அவர் எப்படி வர்ணிப்ப, எப்படி நடந்தது? இடி இல்லையே, மழை இல்லையே, எப்படி தண்ணி வந்தது? ஆண்டவருடைய மகா கிருபை. கர்த்தருடைய பிள்ளையே, முதல் அற்புதம் உனக்கு நடக்க போது. விசுவாசிக்கிறியா? ஒரு பாலாதாரான அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரதமா மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரதமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சரசமா மாட்டினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சரசமா மாட்டினார் அதிசயம். அதிசயங்கள் ஆமென் ஆமென் செய்கிறவர் இன்னும் நமக்கு இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஆமென் 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 ஆமென். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே ஆமென் ஆமென் ஆம் மரித்தோரை வலம வலம ஒரு பரதரானா ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் உறவாளாதாரானா. ஒரு சொல்லாலே உன் காரியம் மரித்து போயிருக்கலாம். காற்றை காணமாட்ட, மழையை காணமாட்ட, உன் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். உறவாளாதாரானா மாறா. உன் வாழ்க்கையில முதல் அற்புதம் நடக்க போகுது. இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அற்புதம். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஃபர்ஸ்ட் அற்புதம் நடக்க போகுது உனக்கு. ஹல்லேலூயா. வாசிங்க தேவனுடைய கிருபை. கடைசியாக யோவானுக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்தை வாசித்து தேவ சமூகத்தில் நாம் கடந்து போவோம். தேவன் நம்மோடு இருந்து நம்ம நடத்துவாராக. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்னும் சேதமா போகாதபடி மீதியான துதிக்கைகளை சேர்த்து வையுங்கன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்க போற ஆசீர்வாதத்தை நீ திருப்தியாகி இனி என்ன செய்யணும்? சேர்த்து வை. ஏன் சொல்றாருன்னா, அடுத்து உன் சந்ததியை தேவன் பெருக செய்ய போறாரு. உன் கஷ்டம் உன் பிள்ளைங்க படக்கூடாது, உன் சந்ததி படக்கூடாது. தலைமுறை தலைமுறையா தேவன் நல்லவர்னு சொல்லி தேவனுடைய கிருபைனால 2 மீன் 5 அப்பம் தான் அவர் கையில வந்தது. எல்லாம் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர். ஓ, மீதம் உள்ளதை சேர்த்து வைக்க சொன்னார். ஓ, கர்த்தருடைய கிருபைனால 2 மீன் 5 அப்பத்தை அவர் கையில வந்தபோது அவர் திரளாக பெருக செய்தார். ஆண்டவர் சொன்னார், மீதம் உள்ளதை சேர்த்து வையுங்கள். நீ திருப்தி அடைந்திருக்கிறாய், இனி இந்த வருஷம் திருப்தி அடைவா. கர்த்தருடைய பிள்ளையே, ஓ, இந்த வருஷம் உனக்கு முதல் அற்புதம் நடக்க போகிறது. தேவ பிள்ளைய, ஒருவேளை தேவ பிள்ளைய எத்தனையோ வருஷமா எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்ல, சோர்ந்து போயிட்டேன், சோர்வடைந்து போயிட்டேன். ஆசீர்வாதம் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, வழிவாசல் இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. ஓ தேவ பிள்ளைய, முதல் அற்புதம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகந்தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயோ. பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயோ. ஏழையின் மீது நேசக்காரம் வீசினார் அதிசயோ. ஏழையின் மீது நேசக்காரம் வீசினார் அதிசயோ. ஏழையின் மீது நேசக்காரம் வீசினார் அதிசயோ. ஏழையின் மீது நேசக்காரம். வல்லம அவருடைய கரம் இந்த மாதல இந்த நாளில உன்னை தொடுகிறது. தேவனே, அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார், ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். குஷ்டரோகி சொன்னான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. உன்னை சுத்தமாக்கினேன். இன்று முதல் உனக்கு ஆசீர்வாதம். இன்று உனக்கு ஒரு பெரிய விடுதலை. கூனி குறுகின காரியங்கள் எல்லாம் இன்றோடு விலகி போச்சு. இந்த மாதம் இன்னைக்கு தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தை முதல் அற்புதத்தை காணாவூர்ல செய்தது போல இந்த வருஷம் கடவுள் உனக்கு ஃபர்ஸ்ட் அற்புதம் செய்ய போகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவர். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி நீ பேசி எங்களை மூடி மறைத்த மகா கிருபைக்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் இன்றும் சதாகாலங்கள் அடியோடு சகலபரிசுத்தவாண்டு கர்த்தர் பலியாடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒரு வாட்